ரொம்ப நாளாகவே வீடியோ போட முடியல. இனிமேல் நம்மளோட வீடியோ கண்டிப்பாக தினசரி வந்துடும். அரபிக் கண்ட்ரியில் ரொம்பவே ஃபேமஸான குனாஃபா இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறோம். என் பொண்ணுக்கு குழந்தை பிறந்ததுனால நான் வீடியோ போடலைங்க. 2-3 மாதமாகவே நான் போடலை. இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ குனாஃபா செய்யலாமா? ஒரு கையளவு பிஸ்தாவை இந்த மாதிரி குறவரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அடுத்ததாக குனாஃபாவுக்கு க்ரீம் செய்ய 1 லிட்டர் பாலில் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் லெமன் ஜூஸ், அதாவது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் லெமனை ஊற்றணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வடித்து ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் 1/4 லிட்டர் பாலில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 ஸ்பூன் மில்க் பவுடர், 2 ஸ்பூன் ஒயிட் சுகர், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். இப்போ கொஞ்சம் கெட்டியாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் பிரெட் சீஸ் 2 சேர்த்துக்கிறேன். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை அப்படியே ஆற விட்டுறலாம். குனாஃபாவுக்கு சுகர் சிரப்பு ரெடி பண்ணுறதுக்காக 1/4 கப் சர்க்கரை, 1/4 கப்பை விட கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க வச்சு அப்படியே இறக்கி வச்சிடலாம். அடுத்ததாக கிண்டின க்ரீம் நல்லா ஆறிடுச்சு. அதை அப்படியே மிக்ஸி ஜாடியில் சேர்த்துக்கலாம். பன்னீரையும் அதில் சேர்த்து இதை தண்ணி ஊற்றாமல் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ க்ரீம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக குனாஃபா சேமியா இருக்குது பார்த்தீங்களா, இது நல்லா நீளமாக இருக்கும். இதை நல்லா இந்த மாதிரி கையால் மசிச்சு விட்டு நல்லா உதிர்ந்து கொட்டி போயிடும். இப்போ இதில் நான் பட்டர் எடுத்திருக்கேன், அதாவது அன்சால்டட் பட்டர் தான் எடுத்திருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட்டரை ஃப்ரிட்ஜ்லேருந்து மின்கூட்டியே எடுத்து வச்சுக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம எந்த பாத்திரத்தில் செய்கிறோமோ அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் பட்டர் சேர்த்துட்டு அது மேலே குனாஃபா சேமியா வச்சு நல்லா அமுக்கி விட்டுக்கோங்க. எவ்வளோ தூரம் அமுக்க முடியுமோ நல்லா அமுக்கி விட்டுக்கோங்க, அப்போ தான் பிரியாமல் வரும். அதுக்கு மேலே செஞ்சு வச்சு கிரீமி வச்சதுக்கப்புறம் சீஸை நல்லா தூவி விட்டுட்டு அது மேலே குனாஃபா சேமியா வச்சு நல்லா சமப்படுத்திக்கோங்க. நான் கேக் வைக்கிற மெத்தடில் தான் இதை வேக வைக்கிறேன். ஏன்னா கேக் பவுலில் தான் நான் வச்சுருக்கேன். கொஞ்சம் அகலமாகவும் கொஞ்சம் கனமாகவும் இருக்கும், அதனால் வச்சுருக்கேன். இது ஒரு 15 நிமிஷம் கழிச்சு இன்னொரு பேனில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை 2 நிமிஷம் மூடி வச்சு திறந்து பார்த்தா சூப்பராக குனாஃபா வெந்துருச்சு. குனாஃபாவுக்கு சீஸ் இப்படி தான் செய்யணுங்கிறதுல அதில் நிறைய மெத்தட் இருக்குது. இப்போ குனாஃபா மேலே சுகர் சிரப்பு, கொஞ்சம் பிஸ்தாவை தூவி சாப்பிட்டு